இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைல் வந்து மொபைல் டு பிசி ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எனக்கு என்ன எதுக்காக இந்த இந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பென் டிரைவ் அந்த மாதிரி ஒரு ஒரு இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு இது மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோவை நான் போடலான்னு இருந்தேன். ஸோ என்னென்னா ஜஸ்ட் இன்ஷேர்னு ஒரு ஆப்புங்க. இதை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்றது நான் சொல்லியிருந்த வீடியோ. நம்மளோட ஃபைல், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம மொபைலில் இருந்து பிசிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்ஷேர்ன்றது வந்து ஒரு ஆப்பு. இதை மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட்டு சென்டு ரிசீவ்னு இருக்குது. நம்ம பிசி டு மொபைலுக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். சென்ட் வந்து மொபைல் டு பிசிக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாம். இதில் வந்து என்னென்னா கனெக்ட் டு பிசின்னு இருக்குது பாருங்கள். சென்டரில் ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா? ஒரு நிமிஷம் அதை காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் டு பிசி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் மோடா ஒய்ஃபை மோடான்னு கேட்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஹாட்ஸ்பாட் மோட்லேயே வச்சுக்கலாம். ஹாட்ஸ்பாட் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இது என்னென்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஹாட்ஸ்பாட்டை நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஜஸ்ட் நீங்கள் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிசியில் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் லைவாகவும் காட்டுறேன். இப்போது இதை வந்து இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கனெக்ட் ஆகும். நம்மளோட இன்ஷாரில் காமிச்சது இல்லைங்களா, அந்த ஹெச்டிடிபி அதை அப்படியே ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? இதை நான் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட் அண்ட் ரிசீவ்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ரிசீவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண கூட தேவையில்ல. நம்ம ஃபைலை வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதையும் நான் லைவாக காமிக்கிறேன் மொபைலில். இப்போது நம்ம அந்த பிசியில் இந்த அட்ரஸை டைப் பண்ணிடணும். http://192. அந்த அட்ரஸ் இருக்குல்லையா, நம்ம டைப் பண்ணது காமிச்சோம் இல்லைங்களா, ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டுன்றதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்பு ஃபைல்ஸு வீடியோஸு இது எது வேணுமோ நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோட்டோஸு எது வேணாலும் பிசிக்கு வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு சென்டுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள், ஜஸ்ட் கம்ப்ளீட். ஓகேங்களா? இதில் ஆட் வரும், அதை ஜஸ்ட் நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. சிம்பிள் ப்ராசஸ், அவ்வளோதாங்க. இன்றைக்கி எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், வீடியோஸ் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம அம்ச ஃபைல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஷாரில் சென்ட் அண்ட் ரிசீவ்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட், நார்மலாக டவுன்லோட் ஆகும் இல்லைங்களா, அதே மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஷோ ஆல் இருக்கு இல்லைங்களா, ஷோ ஆல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம நார்மலாக முன்னாடி எப்படி டவுன்லோட் பண்ணிக்குவோம் அதே தான் டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணிக்க வேண்டியது தான்.